ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் புஜ்ஜியும் சேர்ந்து பாண்டி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட வந்தோம். அப்போ அவள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ப்ளே பண்ணுறதுக்காண்டி அவள் வந்து குண்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்ருக்கா. 12 வச்சு விளையாடுறோம். ஒரு குண்டுக்கு 12 முத்து வச்சு விளையாடிட்டுருக்கோம். ஸோ இப்போ ஃபில் பண்ணி முடித்தோடனே நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அவள் தேர்டு படிக்கிறா. பட் அவள் நல்லா ஒரு இன்டெலிஜென்ட்டாட்டு ப்ளே பண்ணுவாள், நல்லா ஏமாற்றுவாள். யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். சரியா? ஓகே புஜ்ஜி, இப்போ குண்டெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்க கடல முத்து அவள் ஏற்கனவே நல்லா ஏமாற்றுவா. அதனால் சேஃபாக நம்ம பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். போடு புஜ்ஜி, பாக்ஸுக்குள்ளே கிட்ட எடுத்துக்கோ புஜ்ஜி, பாக்ஸை கிட்ட எடுத்துக்கோ. சரி சரி புஜ்ஜி, கேமுக்குள்ளே போகலாமா? ஏமாற்றக்கூடாது, சீட் பண்ணக்கூடாது. சரியா? அவன் வந்து தோத்தா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டா. அக்செப்ட் பண்ணிப்பியா? ஷோர்? ஓகே, டன். ஸோ ஃபஸ்ட் யார் விளையாடுறா? வாங்க மக்களே, நீங்களே எங்கள் கூட இருந்து சேர்ந்து நாங்கள் விளையாடுறதுல யார் சீட் பண்ணுறான்னு பாருங்கள். சரி, யார் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறா? நானா? ஓகே சரி, ஓகே. ஏ தர்க்கம் புஜ்ஜி. ஓகே, நீ விளையாடு. பாண்டி பாண்டி கிடைக்கும் உனக்கு. பாண்டி கிடைக்கணும் வேறு ஆசை மேடம். தர்க்கம் சேம் டு யூ. அடுத்தது நானா? பசு இருந்தனா ஃபஸ்ட்டே எடுத்துக்கணும். நான் கொளிச்சுட்டு போயிடுவேன், அப்புறம் ரெண்டு சண்டை போடக்கூடாது. ஏன் தர்க்கம் நீ தான் ப்ளே பண்ணு. தர்க்கமா? நானா? பசு வந்துருச்சு. 6 முத்து தான் பசு. என்ன கேட்கல? நான் எதுக்கு 5 கொலைக்கணும்? அது என்னோட பசு. இப்போ பாரு. சரி, நான் கொலைப்பேன். நான் வந்துச்சுன்னா கொலைப்பேன். புஜ்ஜி, இது பசு எடுத்துட்டு ரிமைனிங் 1 இருக்குது. தடவி பாண்டினா தடவி பாண்டி. பாருங்க மக்களே, ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாட போகிறாலாம். தோத்துட்டால, நமக்கு நிறைய பாண்டி வந்துருச்சுன்னு மேடம் டிலீட் பண்ணு, ஃபஸ்ட்லேருந்தே நம்ம விளையாடுவோன்னு. 6 உன் பசு நான் எடுக்கணுமா? பாடி போயிருந்தால. என் பசு பாருங்க நமக்கு, பசு எல்லாத்தையும் வச்சுருக்கா. இப்போ நான் கொலைப்பேன், அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. ஓகே அபுஜி? இப்போ எடுத்துரு. ஓகே, தோத்தேன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. 5 அடிச்சு எனக்கு கை முறிச்சு விடுவேன். ஓகே டன், நீ தான். சரி மக்கள், நீ தான். ராசாடியா? சீட் பண்ணியோ? இந்த 6 இப்போ நான் கொலைப்பேன். இந்த 2 போட்டு நான் இப்போ 6 கொலைப்பேன். நான் பாண்டியை வந்து தக்க வைக்கலான்னு பிளான் போடுறேன் மக்களே. பட் இவ விட மாட்டா.
எப்படியாவது புஜ்ஜி எங்கோடி சுற்றியாவது கொலைச்சிருவா. எங்கோடி வர போகிறான்னு தெரில. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவாங்க. ம் ஐயோ இப்போ இது போட்டால் ராசா அடிப்பா, அது போட்டால் எப்படி இது பண்ணுவான். ஓகே டன். ம் பாண்டி கொலைக்க வச்சுருவான்னு தோணுது, பார்ப்போம். இல்லை வச்சுருவா. சரி நான் பாண்டியை குலைச்சிட்றேன், விட்டுரு. ட்ரை பண்ண முடியல மக்கள். அந்த இதை எடுத்து போட்டு தர்க்கம் நீதான். பாண்டியை குலைச்சி தர்க்கம் நீதான். கவுண்ட் பண்ணக்கூடாது, கவுண்ட் பண்ணால் தப்பு புஜ்ஜி. அப்புறம் ரீமேட்ச் தான், பார்த்துக்கோ. ரீமேட்ச் எனக்கு ஓகே இல்லை. எப்படின்னா நீ தான் தடை ஒரு முத்து கை இவ்வளோ விளாட்னு. ஏ தடவி ராசானே. 1 2 3 4 தடவி ராசா. இந்த ராசா நான் வச்சுருக்கேன். ஓகே நீ எப்போ இந்த ராசா அடிச்ச? ஓகே தடவி 2 முத்து. 1 2 3 4 5. ம் தடவி ஒரு முத்து. நீ விளையாடு. அந்த ஒரு முத்து எப்படி போட்டு தாங்கணும் விளையாடு. விளையாட்டு எப்படி அந்த ஒரு முத்து இருக்குது, பார்த்துக்கோங்க மக்களே. இப்படி தான் சீட் பண்ணுவோம். இப்போ அவள் போட்டானா நான் இந்த ராசா அடிப்பேன். அப்போ இது எனக்கும் பங்கு வரும். போடு ராசா அடி. நான் ரெண்டு ராசாவும் பங்கு. ஸோ பங்கு வச்சுட்டு எண்ட் ஆஃப் த மேட்ச் யார் வின்னு பார்க்கலாம். வெயிட் மக்களே. இப்போ என்னாச்சு புஜ்ஜி? யார் தோத்தா? இல்லை எப்படினாலும் அவள் தான் தோத்துட்டா. ஸோ பட் நீ தான் வின்னு, சரியா? சும்மா நீ தான் வின்னு, சரியா? நான் சித்தி ஒன்று ஷீட் பண்ணேன். ஓகே பாய்.